மிடில் ஈஸ்ட்டில் பதற்றம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் தனியும்னு பார்த்தா 2 நாடுகளும் விட்டு கொடுக்காம வந்து போரில் வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த போர் குறித்து 2 முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகம் வந்து அழிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுற விதமாக 2 முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. அதாவது உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஆயுதமான ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஆயுதத்தை வந்து ஈரான் எங்கள் மேலே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே முன் வச்சிருக்காங்க. அது என்ன ஆயுதம், அது எந்த மாதிரியான பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்ததா இப்போ அமெரிக்காவில் அழிவு காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய டூம்ஸ்டே ஃப்ளைட்டை வந்து மேரிலாண்டில் அமெரிக்கா வந்து களமிறக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டை களமிறக்கிறதுக்கான காரணம் என்ன, இது எந்த மாதிரி அழிவை வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஹாய் காவேரியன்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ். முதல்ல இஸ்ரேல் மேலே ஈரான் வந்து ஒரு தீவிரமான தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஈரானுக்கு தான் இழப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால ஈரான் வந்து கொடூரமாக தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இஸ்ரேல் மேலே பயன்படுத்தாத ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து இப்போ பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நேற்று வீடியோவில், அதாவது முந்தானேத்து வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். முதல் முறையாக இஸ்ரேல் மேலே பார்த்தீங்கன்னா ஈரான் ஃபட்டா 1 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபட்டா 1 ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் ஒளியை விட 5 மடங்கு வேகமா போய் அந்த இலக்கை குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஏவுகணை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஈரான் வந்து தொடர்ந்து அவங்க கைவசம் இருக்கக்கூடிய வித்தியாசமான பவர்ஃபுல்லான மிசைல்ஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு கொடூரமான பாம், அதாவது கிளஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாமை வந்து ஈரான் எங்க மேல வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த தகவல் வந்து இப்ப வெளியாகி இருக்கு. இந்த கிளஸ்டர் பாம் பற்றி ஈரான் தரப்புல இருந்து இன்னும் எதுவுமே சொல்லலை. அதாவது நாங்கள் இதை பயன்படுத்தியிருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பதிலுமே ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படலை. ஸோ அவங்க சொன்னாதான் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த கிளஸ்டர் பாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டர் குண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது அங்கே வந்து கொத்து கொத்தா மக்களை கொல்றதுக்காக இந்த கிளஸ்டர் குண்டை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அது வந்து கொத்து குண்டு அப்படின்னு கூட நம்ம எல்லாருமே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த கிளஸ்டர் பாம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. ரஷ்யா உக்ரைன் போர்ல கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் மேல இந்த பாமை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகுச்சு. அதே மாதிரி உக்ரைனுமே ரஷ்யா மேல வந்து இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுச்சு. ஸோ அப்பல இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இப்போ 2025ல் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வந்து இந்த குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு. இந்த கிளஸ்டர் குண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒரு ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா ஏவுகணையில் வெடிகுண்டை வந்து சுமந்து செல்லக்கூடியது. அந்த ஏவுகணை எங்கே போய் முட்டி மோதுதோ அந்த இடத்துல இந்த வெடிகுண்டு வந்து வெடிச்சு சதரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிளஸ்டர் குண்டுகள் வந்து ஒரு சிறிய ரக குண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏவுகணைக்குள்ள கொத்து கொத்தா இந்த சிறிய ரக குண்டுகளை வந்து வைப்பாங்க. ஸோ வச்சு அந்த ஏவுகணையை வந்து ஏவுவாங்க. அப்படி இந்த ஏவுகணை வந்து இலக்கை நோக்கி போகும்போது இலக்கில இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் உயரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை வந்து வெடிச்சு சதரும். இந்த ஏவுகணை வெடிச்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த சிறிய ரக குண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் போய் சிதறி விழும். அங்கே போய் அது வந்து வெடிச்சு சதரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த கிளஸ்டர் பாம். பாலிஸ்டிக் ஏவுகணையோட அதிக அளவில் சேதத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த கிளஸ்டர் பாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் பாமை இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே வந்து ஏவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான தகவலையுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிளஸ்டர் பாமை செஜில் ரக ஏவுகணை மூலமாக வந்து ஏவி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த செஜில் ரக ஏவுகணை வந்து இலக்கை நோக்கி போய் அந்த இலக்கில இருந்து, அதாவது தரையில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உயரத்தில் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறி இருக்கு. வெடிச்ச பின்னாடி அதில் இருக்கக்கூடிய அந்த சிறிய கிளஸ்டர் பாம்லாம் இருக்கும்ல, அது வந்து அங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பார்த்தீங்கன்னா படர்ந்து போய் விழுந்து வெடிச்சு சதறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 20 குண்டுல கிட்டத்தட்ட ஒரே ஒரு குண்டு மட்டும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அசார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு
வீட்டுல வெடிச்சு சதறி ஒரு சேதத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 19 குண்டுகள் எங்க போய் விழுந்துச்சு, என்ன மாதிரியான சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகல. பட் இந்த கிளஸ்டர் குண்டுகள் வந்து அங்க போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து இப்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. நார்மலா எல்லா குண்டுகள் மாதிரி தானே இதுவும் போய் வெடிச்சு சதறுது, இதே இதுக்காக உலக நாடுகள் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த குண்டுகளை வந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. போர்க்காலத்துல இந்த குண்டுகளை பயன்படுத்துறது வந்து ஒரு போர் குற்றம் அப்படின்னு கூட எல்லா நாடுகளுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இது வந்து டேஞ்சரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டேஞ்சரஸ் தான். சோ அதுக்கு ஒரு 3 காரணங்கள் வந்து இருக்கு. முதல்ல பொதுவாகவே இந்த ஏவுகணைகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கைடன்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கும். அதாவது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏவுகணையை வந்து ஏவுவாங்க. இவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு வராத அளவுக்கு, போர் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த நாட்டுடைய மிலிட்ரி பேசஸோ இல்லை ஏர் பேசஸோ குறி வச்சு தான் வந்து தாக்குதல் நடத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால ஸோ அதை குறி வச்சு தான் வந்து தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அதுவுமே வந்து அந்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணி அந்த டார்கெட்டை மட்டும் வந்து அடிச்சு நொறுக்குமே ஒழிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படாது. ஆனா இந்த கிளஸ்டர் குண்டுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து வானத்திலே வெடிச்சு சதறுது. வெடிச்சு சதறின பின்னாடி அதுல இருக்கக்கூடிய அந்த சிறிய ரக குண்டுகள்லாம் இருக்கும்ல, அது வந்து எங்க வேணாலும் போய் விழலாம். ஏன் இப்போ வந்து இங்க கூட விழலாம், இல்ல ஏதாவது ஒரு காட்டு பகுதியில விழலாம், இல்ல ஏதாவது வந்து மக்கள் வாழ்ற இடத்துல விழலாம். ஸோ அது எங்க போய் விழுதுன்னு வந்து நம்மளால கண்காணிக்கவே முடியாது. அதை வந்து ஆப்ரேட்டும் கூட பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதை வந்து அப்படியே வானத்துல இருந்து நம்ம இப்போ ஒரு பொடியை தூணோம்னா அது அப்படியே பறந்து போய் விழுல. ஸோ அந்த மாதிரி தான் வானத்துல இருந்து அது விழும்போது அது எங்க வேணாலும் போய் விழலாம். ஸோ அதனால பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கிடைச்ச ரிப்போர்ட் படி இந்த கிளஸ்டர் குண்டுகள் மூலமா பொதுமக்கள் தான் அதிகமா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 100%ல 90% வந்து பொதுமக்கள் தான் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலேயே இந்த குண்டுகள் வந்து ஒரு பெரிய அளவில் ஆபத்தான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு இலக்கை நோக்கி போய் விழும். அந்த குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் தான் வந்து அது சேதப்படுத்தும். ஆனால் இந்த கிளஸ்டர் குண்டுகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பல ரேடியஸில் போய் விழும். ஸோ எங்கெங்கெல்லாமோ விழும். அப்போ எல்லா இடத்தையுமே அது வந்து சேதப்படுத்தும். ஒரு பெரிய அளவில் ஒரு இழப்பை வந்து அது ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஏவுகணை வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏவப்படுது அப்படிங்கிறப்போ அந்த எதிரி நாட்டில் பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஏவுகணையை வந்து வானத்திலே இடைமறித்து அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனால் இந்த வகையான கிளஸ்டர் குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அதுவே வானத்துல தான் வந்து வெடிக்கும் இல்லையா. ஸோ வானத்திலே வெடிச்ச பிறகு அந்த குண்டுகள்லாம் சிறிய ரக குண்டுகள்லாம் வந்து அப்படியே பலர்ந்து போய் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான சிறிய ரக குண்டுகளை வந்து எதிரி நாட்டுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து கண்காணிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதை இடைமறிச்சு அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலயுமே இந்த குண்டுகள் வந்து எதிரி நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த கிளஸ்டர் குண்டுகள் போய் ஒவ்வொரு இடத்துல விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது எல்லாமே வந்து ஒரே நேரத்துல வெடிச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி விழுந்த உடனே அது வெடிச்சிருமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. சில குண்டுகள் பாத்தீங்கன்னா பல காலங்கள் வரைக்குமே வந்து வெடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பொதுமக்கள் யாராவது வந்து அதை தெரியாமல் தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த இடத்துல வந்து வெடிச்சு சதறும். இதனால வந்து பொதுமக்களுமே அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான ஆயுதத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இதை வந்து பேன் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொடூரமான ஆயுதம், கொடிய ஆயுதம் அப்படிங்கிறதுனால இதை வந்து பேன் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இந்த குண்டுகளை எங்கள் மேலே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குண்டுகளுடைய புகைப்படம் இருக்கும்ல அதை வந்து அவங்களுடைய மக்களுக்கு வந்து ஷேர் செஞ்சு இந்த வகையான குண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடாதீங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டும் அறிவுறுத்தலையும் எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியலை. மேபி ஒருவேளை ஈரான் வந்து இந்த குண்டுகளை இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கிட்டையுமே இந்த கிளஸ்டர் பாம் வந்து இருக்கு. ஸோ இஸ்ரேலுமே வந்து ஈரான் மேலே அதை அவங்கள பழிவாங்கிற விதமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த போரை மேலும் தீவிரப்படுத்துற விதமா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது, அமெரிக்கா இப்போ E4B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டூம்ஸ்டே பிளேனை வந்து மேரிலாண்ட்ல வந்து களமிறக்கிருக்காங்க, அங்க வந்து தர இறக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து வெளியாகிருக்கு. இந்த டூம்ஸ்டே பிளேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த டூம்ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து அழிவை குறிக்கக்கூடிய ஒரு மீன் வகையை வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரியான அழிவு காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளேன் தான் இந்த டூம்ஸ்டே பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுது, ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படுது,
குறிப்பா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வார் மாதிரியான பெரிய அழிவு வந்து ஏற்படுது அப்படிங்கிறப்போ இந்த வகையான பிளேன்களை தான் வந்து அமெரிக்கால பயன்படுத்துவாங்களாமா. குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லாம் ஏற்படுது அப்படிங்கிறப்போ இந்த பிளேனை வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பிளேனை தான் இப்போ அமெரிக்கா வந்து மேரிலாண்ட்ல தரையிறக்கிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னுக்கூட்டி இந்த பிளேனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த பிளேனை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஃபார்மர் பிரசிடென்டான புஷ் தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிளேனை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா யார் வந்து பயன்படுத்த போறா, எதுக்காக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே இன்னும் வெளியாகலை அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த ஃபிளைட் வந்து ஃபிளைட் ட்ராக்கிங் டேட்டால பாத்தீங்கன்னா மேரிலாண்ட்ல தரையிறங்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்ப வெளியாக இருக்கு. இந்த ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் NAOC தான் வந்து இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நேஷனல் ஏர்பான் ஆபரேஷன் சென்டர் அவங்க தான் வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபிளைட்ல அமெரிக்காவுடைய அதிபர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஜாயிண்ட் ஸ்டாஃப் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தலைங்க தான் இந்த ஃபிளைட்ல வந்து பயணிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபிளைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 பேரை வந்து சுமந்து செல்லக்கூடியது. இந்த ஃபிளைட்ல 112 பேர் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7000 மைல் தொலைவு வரைக்கும் இந்த ஃபிளைட் மூலமா பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் வார் டைம்ல இது வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபிளைட்ல வந்து என்ன வகையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. அதாவது பெரிய அளவில் ஒரு கதிர்வீச்சு நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அணுகுண்டு வெடிக்கிறது மூலமா கதிர்வீச்சு வந்து ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கூட இந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்தா வந்து தாக்குப்பிடிக்க முடியும். இந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அந்த வகையான வெப்பத்துல இருந்து கூட வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ பொதுவாக நடக்கக்கூடிய சைபர் அட்டாக்ஸ் கூட இந்த ஃபிளைட்ல வந்து நடத்த முடியாது. இந்த ஃபிளைட் வந்து அதையுமே வந்து தகுடுபடி ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் மாதிரியான பவர்ஃபுல்லான விஷயங்கள் கூட இது முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியாது, செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளைட் தான் இந்த டூம்ஸ்டே ஃபிளைட். சிம்பிளா சொல்லணும்னா தெர்மல் அண்ட் நியூக்ளியர் ஷீல்டுன்னு கூட இந்த ஃபிளைட்டை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபிளைட்டுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ள கம்யூனிகேஷனுமே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குமாமா. அதாவது நம்ம வந்து எந்த நாட்டு தலைவர்கள் கூடனாலும் எப்போ வேணாலுமே பேச முடிகிற அளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவசர காலத்தில் வந்து மேபி இந்த ஃப்ளைட்டில் அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மிசைல்களுமே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. வேற வழி இல்லை, இந்த ஃப்ளைட் மேலே வந்து யாராவது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ எதிர் தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த ஃப்ளைட்டில் மிசைல்களுமே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளைட் தான் இந்த டூம்ஸ்டே ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளைட்டை வந்து மேரிலாண்டில் தரையிறக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுவும் வந்து இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில மோதல் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஏவுகணை தட்டுப்பாடு, வான் பாதுகாப்பு தட்டுப்பாடுலாம் வந்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 இருந்து 15 நாள் வரைக்கும் தான் இஸ்ரேலால வந்து ஈரானை தாக்குப்பிடிக்க முடியும். இந்த நிலைமை வந்து நீடிச்சதுன்னா இஸ்ரேல் வந்து அழிவை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து எங்களை காப்பாத்துங்க, நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நேரடியாக இந்த போருக்கு வந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அமெரிக்காவுமே வந்து ஈரானுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையுமே ஈரானுக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரமா அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குறதுக்கான நடவடிக்கையில தான் இந்த ஃபிளைட்டை வந்து களமிறக்கிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வார் டைம்ல தான் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ளைட்டை இப்போ களமிறக்கிறது காரணமாக அமெரிக்கா நியூக்ளியர் வாரை வந்து ஏற்படுத்த போறாங்களா, நியூக்ளியர் அட்டாக்கை வந்து ஈரானுக்கு எதிராக வந்து நடத்த போறாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்திருந்து அப்படின்னா மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்க ராமச்சந்திரு.